பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆண்டவருடைய ஒரு அழகான வார்த்தை இங்கே நாம கேட்கிறோம். மறுபடியும் நான் உங்களை பூர்வ நாட்களில் வைத்தது போல மறுபடியும் நான் வைப்பேன். ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து அவர்கள் அடிமைகளாய் போய் அவர்கள் தேவனை மறந்தபோது ஆண்டவர் மறுபடியும் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த ஆண்டவர் சொல்றார், பூர்வ நாட்களிலே உங்களை நிறுத்தினது போல அதே நிலைமையில நான் உங்களை கொண்டு வந்து அதே ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், முந்தின மேன்மை பார்க்கிலும், முந்தி இருந்த நிலைமையை பார்க்கிறோம் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, மேலான சுதந்திரத்தை, மேலான நிலைமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோபு அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும், அவன் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பிந்தின ஆசீர்வாதம் ரெட்டிப்பா இருந்தது போல, அந்த கானாவூர் கல்யாணத்திலே முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் அது மிகுந்த ருசியுள்ளதா இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பிந்தின சீர், ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த நற்சீர் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆகவே பயப்படாதீங்க. சில காரியங்களை இழந்திருக்கலாம், சில காரியங்கள் உங்கள் கைகளை விட்டு போகிறது போல இருக்கலாம். ஆனா ஒன்று பயப்படாதீங்க, நீங்க எதை இழந்தாலும் அதை பிந்தின நற்சீர் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த விசுவாச வாழ்க்கையோடு, இந்த விசுவாச வசனத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த நாளுக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் எங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.